ஆதியாகமம் அதிகாரம் 49 வசனம் 1. யாக்கோபு தன் குமாரரையும் அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். வசனம் 2. யாக்கோவின் குமாரரை கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். வசனம் 3. ரூபன், நீ என் சிரேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையிலே பிரதானமும் வல்லமையிலே விசேஷமானவன். வசனம் 4. தண்ணீரைப் போல தளம்பினவன நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் மேலே ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையில் மேலே ஏறினனே. வசனம் 5. சிமியோனும் லேவியும் ஏகசுதர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவி. 6. என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்திலே நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலேயே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அக்கிரமத்தினாலேயே அரண்களையே நிர்மூலமாக்கினார்களே. வசனம் 7. உக்கிரமமான அவர்கள் கோபம் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்கள் சிதறடிக்க பண்ணுவேன். வசனம் 8. யூதாவே சகோதரரால் புகழப்படுவான், நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேலே இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்மேலே பணிவார்கள். வசனம் 9. யூதா பாலசிங்கம், நீ இரைய கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், உன் மகனோ சிங்கம் போல கிளச்சிங்கம் போலவும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? வசனம் 10. சமாதான கர்த்தர் வருமளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். வசனம் 10. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதையின் குட்டியையும் நற்குல திராட்சை செடிகளும் காட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களிலே இரத்தத்திலே தன் அங்கிகளையும் தேய்ப்பான். வசனம் 12. அவன் கண்கள் திராட்சை ரசத்தினாலே சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையுமாய் இருக்கும். வசனம் 13. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகம் இருப்பான், அவன் எல்லை சீதேன் வரைக்கும் இருக்கும். வசனம் 14. இசக்கர் 2 பொதிகளின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. வசனம் 15. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்று நாடு வசதியானது என்றும் கண்டு சுகமாயிருக்கிறதுக்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். வசனம் 16. தன் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே ஒரு கோத்திரமாகிய தன் ஜனத்தையே நியாயம் விசாரிப்பான். வசனம் 17. தன் குதிரையின் மேலே ஏறி போகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கட்டுகிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே இருக்கிற விரியன் பாம்பை போலவும் இருப்பான். வசனம் 18. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். வசனம் 19. காத் என்பவன் மேலே இராணுவ கூட்டம் பாய்ந்து விழுவும், அவனே முடிவிலே அதன் மேலே பாய்ந்து விழுவான். வசனம் 20. அசாருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி பதார்த்தங்களை அவன் தருவான். வசனம் 21. நப்தலி விடுதலை பெற்ற
பெண்மான் இன்பமான வசனங்களையே வசனிப்பான். வசனம் 22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றுகளிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும். வசனம் 23. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேலே எய்து அவனை பகைத்தார்கள். வசனம் 24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தன, இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்காணியுமானான். வசனம் 25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கு கற்பங்குகளுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். வசனம் 26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் மேற்படாததாய் இருக்கும். நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறான அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்சதங்களின் மேலும் வருவதாக. வசனம் 27. பெஞ்சமின் பீறுகிறவனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். வசனம் 28. அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். வசனம் 29. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தோடே சேர்க்கப்பட போகிறேன். எத்தியான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். 30. அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரோக்கு எதிராக மக்லோல் எண்ணப்பட்ட நிலத்திலே இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் எத்தியோனாகிய எப்ரோனின் கைகளில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். வசனம் 31. அங்கேயே ஆபிரகாமையும் அவர் மனைவியும் சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கேயே ஈசாக்கையும் அவர் மனைவியுமாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கேயே லேயாளையும் அடக்கம் பண்ணினார்கள். வசனம் 32. அந்த நிலம் அதில் இருக்கிற குகையும் எத்தியேன் புத்திரர் குகை கைகளில் கொல்லப்பட்டது என்றான். 33. வசனம். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்ட முடிந்த பின்பு அவன் தன் கல்லறைகளை கட்டிலின் மேலே மடங்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாருடனே சேர்க்கப்பட்டான்.